நன்றி செலுத்துறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துறோமோ அதெல்லாம் பெருகிறத நீங்க பைபிள் எல்லா இடத்துலையும் வாசிக்கலாம். அதான் இயேசு ஒரு தடவை அவர் கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அவர் அங்க ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணல. இதை பெருக செய்யுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணி நீங்க பார்க்க முடியாது. அவர் என்ன செய்யறாரு, அதை நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறார். இந்த 5 அப்பம் 2 மீனுக்காக நன்றின்னு சொல்றாரு. அவர் நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சு அதை அவங்க கிட்ட சீசர்கள்ட்ட கொடுத்து இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அது மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சு. எதெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கோ, எதெல்லாம் இல்லாம இருக்கோ, அதுக்காக நீங்க நன்றி சொல்லும் போது அது பெருகுவதையும் இல்லைன்னா அது உங்ககிட்ட வருவதையும் நீங்க பார்ப்பீங்க. அதனால நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம். நன்றி சொல்றது அதுவும் ஆத்மார்த்தமா இருதயத்துல இருந்து. நான் சொல்றது இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை வச்சுட்டு வாசிக்கிற அந்த நன்றியை பத்தி நான் பேசல. ஆத்மார்த்தமா இருதயத்திலிருந்து வருகிற நன்றியை பத்தி நான் பேசுறேன். அந்த மாதிரி நன்றி சொல்லும் போது எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ அது பெருகுவதை நீங்கள் காண முடியும். எதெல்லாம் கொஞ்சமா இருக்கோ அது இன்னும் பெருகுவதை நீங்க பார்க்கலாம். அதனால நன்றி அறிவிக்கிறது, நன்றி செலுத்துறதுன்றது ரொம்ப மேன்மையான ஒரு காரியம், ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். ஒரு நேரத்துல சீஷர்களை அவர் கூட்டிட்டு போகும்போது அவங்க கிட்ட சில காரியங்களை பேசிட்டு இருக்காரு. நீங்க அவர் இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த 5 அப்பம் 2 மீன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கடல்ல போயிட்டு இருக்கும்போது காத்து அலை அடிச்சு அது நமக்கு தெரியும் அவர் இறையாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றது, நான் பேசுறது, நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் விளங்கல. ஏன்னா நீங்க உங்களோட இருதயம் இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து அற்புதங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்றது. ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்றது. இதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்தாரோ அந்த அற்புதத்தையும் அந்த காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம நன்றி சொல்லும் போது அதுக்கு அடுத்த அற்புதத்துக்கு தேவன் நம்மளை தயார் பண்ணுகிறத நீங்க பார்க்கலாம். தயார் பண்றது மாத்திரம் இல்லாம அது அப்படியே நம்ம வாழ்க்கையில உண்டாகிறதை பார்க்கலாம். அதனாலதான் நன்றி தெரிவிக்கின்றது ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா கர்த்தரே நினைத்தாலும் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், இல்லை அதிசயமோ, இல்லை என்ன இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணாலும் அது மாறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நன்றி அறிவிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பேசுறது சீஷர்களுக்கு புரியல. அவர் புளிச்ச மாவை பத்தி பேசினோடனே இவங்க அப்பத்தை பத்தி பேசுறாரு நினைச்சுக்கிட்டாங்க. அப்பத்தை பத்தி பேசுறாரு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவர் அப்பம் பிரெட்டு சுடுறத பத்தி பேசிட்டு இருக்காரு போல, ரொட்டி சுடுறத பத்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் மிகப்பெரிய விஷயத்த பேசுறாரு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொட்டி சுடுறதுதான் புரியுது. ரொட்டி சுடுறத பத்தி தான் அவங்களுக்கு விளங்குது. உடனே திரும்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கு முன்னாடி செய்த அற்புதத்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அதை பத்திலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நன்றி அறிவிக்கிறது இதற்கு முன்பதாக தேவன் செஞ்சதை நினைவு கூறுகிறது. என்ன செய்யுமா, தேவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு உண்டான வெளிப்பாடுகளை தரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடு உண்டாகும். அவர் பேசுறது புரியும். அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல, அவர் சத்தத்தை கேட்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலாம். என்ன புரியணும்னா, நன்றி சொல்லல, நம்ம நன்றி உள்ளவர்களாக இல்லை. அததான் பைபிள் இவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, உணர்வுள்ள இருதயம் உடையவர்களா இருங்கள். என்ன உணர்வுள்ள இருதயமா இருக்கணும்? தேவன் நமக்கு நன்றி செஞ்சிருக்காரு, நம்மளுக்கு இவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்காரு, இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப கரண்ட் இல்லை, அங்க கரண்ட் இல்லாத இடத்துல இப்படி ஒரு வீடு இல்லைன்னா இந்த சர்ச் இப்ப இன்னைக்கு நடந்திருக்குமா? சொல்லுங்க, நடந்திருக்குமா? நடந்திருக்க.
எல்லாரும் வீட்டை பார்த்து போயிருப்போம். இல்லைன்னா இந்நேரம் ஒரு சாப்பாடு கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சு அரட்டை அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதுதான் நடந்திருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு இந்த இடத்த இப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றப்ப அதற்குண்டான நன்றியை அவர் எதிர்பார்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். நம்ம போடுற காணிக்க நம்ம ஏதோ ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இல்லை, அவர் நம்ம செய்த நன்மைக்குண்டான ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து நன்றி அறிவிச்சு கொடுக்கறது தான் காணிக்க. சரிங்களா? நன்றியில அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கலாம் பார்க்கறதுக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அற்புதத்திற்கு கதவுகளை நாமளே திறக்கிறோம் என்பதை மறந்துடாது. இப்ப இந்த உணர்வோட இப்ப நம்ம நன்றி சொல்ல போறோம். நீங்க வாயை திறந்து நன்றி சொல்லாத வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ற ஸ்டார்ட் பண்ண போற மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களை உட்கார வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சாயந்தரம் 5 மணிக்கு தான் அடுத்த சர்வீஸ். இங்க இருந்து 4 மணிக்கு கிளம்புனா 5 மணிக்கு அங்க போயிடுவேன். சரிங்களா? அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. அதனால உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நன்றிய அவருக்கு சொல்ல வைக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. அதனாலதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். இப்ப இந்த உணர்வோட இந்த காரியத்தோட இப்ப அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க. சரிங்களா? நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். கண்ணை மூடி இது வரைக்கும் அவர் செய்த நன்மைகள், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நன்மையா கூட இருக்கலாம், எத்தனை நாளுக்கு முன்பதாக செய்த காரியங்களா கூட இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. கண்ணை மூடி ஆத்மார்த்தமா உங்க தேவனுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு நீர் ஜீவனாய் இருக்கிறதற்காக நன்றி, எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இப்போவும் உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருந்து அந்த கிருபைக்காக நன்றி, இந்த தயவுக்காக நன்றி. எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்த உங்களுடைய நல்ல கிருபைக்காக நன்றி, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்பட போவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைத்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களே அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வருஷம் நான் கட்டட்ட உங்களுக்கு என்ன சொல்லலாம், நான் போகிற இடத்துல இங்கே ஜனங்களுக்கு என்ன செய்ய விருப்பப்படுறீங்க, என்ன பேச விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன வார்த்தை, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னா, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். சமாதானத்தின் தேவன். சரிங்களா? இப்ப
என்ன பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. இப்போ வந்து இயேசு வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சமாதானத்தை, எங்களுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பவுல் இங்க வந்து வேற மாதிரி ஒரு இடத்துல வேற மாதிரி ஒன்று சொல்றாரு. இவர் இங்க வந்து தேவனுடைய சமாதானத்தை பத்தி பேசல. இயேசு பேசின மாதிரி தேவனுடைய சமாதானத்தை பத்தி பேசல. இங்க சமாதானத்தின் தேவன், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிளஸ் பண்றார். இந்த சமாதானத்தின் தேவனுக்கும் தேவனுடைய சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தேவனுடைய சமாதானம் என்பது இயேசு கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம், இயேசு கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வந்து காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு, அதட்டினோடனே அது என்ன ஆயிருது, அமைதலாயிருது. அவர் இருதயத்துக்குள்ள இருக்கிற சமாதானம் இந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்கிடுச்சு. சரிங்களா? சில நேரம் வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கடினமா இருக்கு, இல்ல காரியங்கள் ரொம்ப கடினமா இருக்கு, ஆனா சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறோம், நடக்காம போயிருந்திருக்கு. அப்படின்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாம நம்மளை சுத்தி சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் தூங்காத எந்த புயலையும் அடக்குவது கடினம். புயல் அடிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, தூங்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனவர்கள்னா கடல்லையே வளர்ந்து மீன் பிடிச்சி அந்த மாதிரி இருந்த ஒரு நபர்கள். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களே பயப்படுறாங்க. இந்த 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 புயலை பார்த்து அவங்களே பயப்படுறாங்க. அப்படி பயந்துகிட்டு இருக்கும்போது இவரை எழுப்புறாங்க. மீனவர்கள் பயப்படுற அளவுக்கு அங்க ஒரு புயல் காற்று அடிக்குது. புயல் காற்று அடிச்சோடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே இயேசு எழுப்புறாங்க. நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ள நாம ரெஸ்ட்ல இருக்க, இளைப்பாறுதல் இருக்க கத்துக்கலைன்னா நம்மளால எந்த சூழ்நிலையும் ஆண்டு கொள்ள முடியாது. சூழ்நிலையை ஆண்டு கொள்ளணும்னா தேவனுடைய சமாதானம் வேணும், இயேசுனுடைய சமாதானம் நமக்கு தேவை. அப்படி இருந்தாதான் சூழ்நிலையை நம்மளால ஆண்டு கொள்ள முடியும். ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய சமாதானம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்றாரு. இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தேவன் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணாதிசயம் உங்ககிட்ட வரப்போறது இல்ல, அவரே உங்களுடைய சமாதானமாக மாறப்போகிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த வருஷம் அவரே உங்களுடைய சமாதானமாக மாறுகிற வருஷம். இப்ப இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ரோமர் 16:20 திரும்பவும் பவுல் சொல்றாரு. 16:20 ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த சமாதானத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் என்ன செய்ய போறாருன்னா, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட போகிறார். இதுதான் இந்த வருஷம் நடக்க போகுது. சரிங்களா? இந்த சமாதானத்தின் தேவனுடைய கிரியைய, இந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிற ஒரு சம்பவத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அது வந்து 2 முக்கியமான ஒரு அதிகாரம், தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 29 அதிகாரத்தையும் 30 அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதோடைய பின் கதையை நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சொல்றேன். தாவீது வந்து சவுல் தேடுறாரு. எதுக்காகனா கொல்றதுக்காக தேடுறாரு. இவர் தப்பிச்சு எங்கெங்கேயோ போறாரு. கடைசியில
எங்க போய் அடைக்கலம் தேடுறாருன்னா தன்னுடைய எதிரி நாட்டான பெலிஸ்தியர் நாட்டுக்கிட்ட போய் அடைக்கலம் தேடுறாரு. அங்க ஆகீஸ் அப்படின்ற ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாரு, நான் வந்து இங்க வந்து இருந்துக்கிறேன், உங்களோட கூட குடி இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தாவீதோட ஒரு 600 பேர் கூட இருக்கிறாங்க. பைபிள், இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு அப்ரஸ்ட், சப்ரஸ்ட், டிப்ரஸ்ட். எப்படின்னா, அதாவது வந்து தாவீத ராஜாவா ஏத்துக்கிட்ட, இல்ல தாவீத ஒரு தலைவரா ஏத்துக்கிட்ட ஒரு 600 பேர் கூட இருக்காங்க. இவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது அப்ரஸ்ட், சப்ரஸ்ட், டிப்ரஸ்ட். ஏற்கனவே தாவீதுக்கு 1000 நொம்பலம், 1000 பிரச்சனை. இதுல கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஆட்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான பிரச்சனைகள் இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற கடன்காரன், கடனை வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன், குடும்பத்தை பார்க்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்தவன், இந்த மாதிரி வந்து வாழ்க்கைய வேணான்னு சொல்லி உதறிட்டு வந்த ஒரு 600 பேர் தாவீதோட கூட இருக்காங்க. நெருக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை நொறுக்கிறவர்கள், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிற கூட இருக்கிற 600 பேர். இப்ப அந்த ஆகீஸ் ராஜாட்ட போய் இவர் இப்படி கேட்ட உடனே, இவர் அந்த ஆகீஸ் ராஜா கொஞ்சம் மனதுருகி, சரி நீங்க இருந்துக்கிறேன்னு சொல்றேன், இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்லாக் அப்படின்ற ஒரு இடத்த, பெலிஸ்தீர் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்த தாவீதுக்கு கொடுத்து இந்த 600 பேரையும் அங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். 600 பேரையும் அங்க இருக்கு. இந்த 600 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அங்க இருக்கிறவங்களெல்லாம் பெலிஸ்தீரவே அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஒரு 1.5 வருஷ காலம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 இடத்த பில்ட் பண்றாங்க, அந்த இடத்த கட்டுறாங்க. கட்டி அவங்களுக்குன்னு வீடு, ஆடு, மாடு எல்லாம் சொத்து சுகத்தோட ஒரு 1.5 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருந்தோடனே இப்ப இந்த ஆகீஸ் ராஜாவுக்கு வந்து இஸ்ரேலோட சண்டை போடுறதுக்கு சில பேரை கூட்டிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த சிக்லாக்ல இருந்து, நான் இந்த கதையெல்லாம் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு கடைசியில புரியுது. சிக்லாக்ல இருந்து ஒரு 3 நாள் பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. போன உடனே இந்த ஆகீஸ் ராஜா கூட இருந்தவங்க எல்லாரும், இவன் வந்து இஸ்ரவேலனாச்சே, இவன் வந்து யூதனாச்சே, ஒரு யூதனுக்கு எதிராக நீ சண்டை போடுறதுக்கு எப்படி நீ அனுமதிக்கிற? இவன் நம்மளை போய் அந்த பக்கம் போய் காட்டி கொடுத்துட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இந்த ஆகீஸ் ராஜா கூட வந்த தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து மண்டையை கழுவுறாங்க. உடனே இவருக்கு வந்து ஆகீஸ் ராஜாவுக்கு இத்தனை நாள் கூட வச்சிருந்தவருக்கு என்னாச்சு, சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, உன்னை யாருமே வேணான்றாங்க, அதனால இது வந்து யுத்தம், சண்டை போடணும், அதனால நான் நீ என்ன பண்ணு, உங்க ஆளுகளை கூப்பிட்டு போயிரு அப்படின்றாங்க. இப்ப ஒரு 3 நாள் பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு திரும்ப 3 நாள் கழிச்சு சிக்லாக்கு வராங்க. சிக்லாக்கு வந்தா ஒரு பேர் அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. என்ன அதிர்ச்சி காத்திருக்குன்னா, சிக்லாக்கே தீப்பத்தி எரியுது. அங்க போனா அவங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகம், ஆடு, மாடு, கழுதை, குதிரை எதுவுமே இல்லை. கூட சேர்ந்து மனைவி பிள்ளைகளையும் தூக்கிட்டு போட்டாங்க. யாரு தூக்கிட்டு போனா, எங்க தூக்கிட்டு போனா, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியுது. இவன் 1.5 வருஷமா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்களுடைய அடையாளம், இவங்களுடைய சொத்து சுகம், மனைவி, குழந்தைங்க எல்லாம் ஒரே நாள்ல காலி. எங்க இருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த அப்ரஸ், சப்ரஸ், டிப்ரஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தி நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீதின் 2 மனைவியாகிய யெஸ்ரயேல் ஊரான அகினோவாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதுடைய பிள்ளைங்க மனைவியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. தாவீது என்ன பண்றாரு, மிகவும் நெருக்கப்பட்டாங்க. அதுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும்,
அவங்க இதை பார்த்த உடனே தான் கிட்ட இருக்கிற எனர்ஜி, தான் கிட்ட இருக்கிற பலன் தீரு மட்டும் அழுது தீக்குறாங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்கலாம் தைரியமான ஆளுங்கெல்லாம் கிடையாது, சரிங்களா? கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப தைரியமான ஆளுலாம் கிடையாது. பரவாயில்ல வாப்பா தாவிது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆளுங்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து இவரோட சேர்ந்து தாவீதும் அழுது புலம்புறாரு. எது வரைக்கும்னா அவங்களுடைய பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுது தீர்க்கிறாங்க. அழுது தீர்த்தோடனே இந்த டிப்ரெஸ் என்ன பண்றானுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தாவீது தான் சொல்லி தாவீதை கல்லெறிகிறதுக்காக கல்லை எடுத்து அவரை எரிய போயிட்டாங்க, சரிங்களா? தாவீது கல்லெறிகிறதுக்காக கல்லெடுத்து எரிய போயிட்டாங்க. அப்ப தாவீது என்ன பண்றாரு, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்துகிறார். தேவனுக்குள் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னை திடப்படுத்துகிறார். இந்த வருஷம் தேவன் உங்களை தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட திடனினாலே நிறைக்கிற ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்க மேல வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு திடனை நீங்க பெற்றுக்கொள்ள போகுது. அது எதுக்குண்டான திடன் அப்படின்னு நீ வர வாசிக்கலாம். அப்ப வந்து இப்ப பாருங்க, ஒரு 1.5 வருஷ காலம் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த 1.5 வருஷ காலம் நீங்க பைபிள்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து ஒரு குறிப்பே இல்லை. தாவீது வந்து ஜெபம் பண்ணாரு, இல்ல ஏபோத்தை போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்னாருன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. இப்ப திடீர்னு ஒரு 1.5 வருஷ காலம் எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருக்கு. அப்ப திடீர்னு இவர் சொல்றாரு ஏபோத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏபோத்தை போட்டுட்டு ஜெபம் பண்ண போறாரு. ஜெபம் பண்ண போனோடனே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன கேட்கிறாருன்னா, தாவீது கர்த்தரை நோக்கி இப்ப பாருங்க கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, நான் அவங்கள பின்தொடர்ந்து போனா, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியும், நான் அவங்கள பின்தொடர்ந்து போனா அது எல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கர்த்தர் பதில் சொல்றாரு பாருங்க, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த வருஷம் நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற வருஷமா இருக்கு. சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற வருஷம், சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற வருஷம். அதுக்கப்புறம் இந்த 600 பேரும் நல்லா கவனிங்க, இங்க ஒரு 6 நாள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. பிரயாணப்பட்டு வந்த உடனே தாவீது என்கிற ஒரு மனுஷன் மாத்திரம்தான் ஆண்டவருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவர் ரிசீவ் பண்றாரு. அவர் மேல இருக்கிற அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இப்ப இந்த 600 பேர் மேலையும் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசாரான்ற இன்றைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனாங்க. 200 பேர் விடாய்த்து போனபடியினாலே பேசாராற்றண்டை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இப்ப வழியில போறாங்க. வழியில போகும்போது ஒரு ஆறு வருது. அந்த ஆறை கடக்க முடியாம ஒரு 200 பேர் நின்றுறாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா முன்னாடிதான் படிச்சோம், அவங்க தன்னுடைய ஸ்ட்ரென்த் இல்லாம அழுது தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்ப அப்படி வரும்போது தாவீது அந்த ஆத்தை கடக்கணும். அந்த ஆத்தை கடக்கிற 200 பேர் வராம போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 400 பேரும் தாவீதும் அந்த ஆத்தை கடக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றார், பலன் கொடுக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போகும்படி தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிற வருஷமாக. அப்ப போற வழியில என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனை போற வழியில் போறாங்க. போற உடனே போற வழியில ஒரு பையன், ஒரு 15-20 வயசு இருக்கும், ஒரு பையன் அவனை வந்து ரோட்ல சும்மா வீசிட்டு போனதை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, நீ யாரு அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்றான், நான் வந்து அமலேக்கியர்களோட இருந்தேன். இந்த அமலேக்கியர்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, பாகுபலி பார்த்துருக்கீங்களா? பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? பாகுபலி படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அதை தான் வந்து பாகுபலி வந்து டிஃபீட் பண்ணுவார்.
அந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம் தான் இந்த அமிலேக்கியர்கள். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊர் ஊரா போவான், நாடு நாடா போவான். ரொம்ப பெரிய கூட்டம். ஊர் ஊரா போவான், நாடு நாடா போவான். போற வழியில எந்தெந்த பட்டணம்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு கொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் அவனுடைய வேலை. அந்த மாதிரி கொடூரமாக கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளை கூட்டம் தான் அமிலேக்கியர்கள். இப்போ அவர் சொல்றான், அந்த அமிலேக்கியர்களோட நானும் கூட இருந்தேன். இப்போதான் வர வழியில சிக்லாக்க நாங்க தான் வந்து கொள்ளையடிச்சிட்டு அதை ஃபுல்லா தீ வச்சுட்டு நாங்க தான் கொளுத்திட்டு வந்தோம் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு இப்போ க்ளூ கிடைச்சிருச்சு, இவங்க எங்க போனாங்க. உடனே அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவன்கிட்ட கேட்குறாங்க, எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியும், நாங்கள் இப்போ கொண்டு போய் விடுறேன், ஆனால் நீ என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே தாவீது சொல்கிறாரு, சரி நான் கொல்லலை. உடனே இவனை கூப்பிட்டுட்டு அமிலேக்கியர்களை நோக்கி தாவீதும் அவனோடு கூட இருந்த 400 பேரும் பயணப்படுறாங்க. அப்போ பயணப்பட்டவனே பாருங்க, 16வது வசனம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பிலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்றானுங்க, இப்ப இந்த ஆத்த கடந்து வந்துட்டாங்க. ஆத்த கடந்து வந்த உடனே இங்க என்ன நடக்குது, இவனுங்க எல்லாம் இந்த கொள்ளையடிச்சிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, ரொம்ப பெரிய கொள்ளை. ரெண்டு நாட்டுல எத்தனை பட்டணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல, மகா பெரிய கொள்ளை. அந்த மகா பெரிய கொள்ளைக்காக சாப்பிட்டு ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:17 வாசிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. இப்ப 6 நாள் கடந்து வந்திருக்கிறாங்க. 6 நாளுக்கு அப்புறம் ஒரு ஆத்த கடந்து வந்து கொள்ளை ஆடினவங்களை இவங்க சண்டை போட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் தாவீதும் அவன் ஆட்களும் கொண்டு போட்டாங்க. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களிடம் இருந்து கொள்ளையடித்த பிசாசை நீங்கள் கொள்ளையாட போகிற வருஷமா இருக்கும். ஒரு சாயந்தரத்துல இருந்து இன்னொரு சாயந்தரம் கிட்டத்தட்ட 7 நாள் சாப்பிடாம பலனற்று போய் இருந்த இவர்களுக்கு தேவனுடைய பலத்தினாலே ஒரு மிகப்பெரிய கொள்ளை அன்று கிடைக்கிறது. இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளை அடிப்பவனை நீங்கள் கொள்ளையடிக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. கொள்ளை ஆடினவனை நீங்கள் கொள்ளையாட போகிற ஆண்டாக அது இருக்க போகுது. ஏழு நாள், கிட்டத்தட்ட 7 நாள் தேவனுடைய பலத்தினாலே அவர்கள் தள்ளப்பட்டு எதிரிய பந்தாடி ஒரு 400 பேரை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டுட்டான் தாவீது. இப்ப அவங்க கிட்ட இருந்த கொள்ளையெல்லாம் இவங்களுடைய கொள்ளையாக மாறிட்டு. இந்த வருஷம் பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனது மாத்திரம் இல்லாம மற்ற இடங்கள்ல இருந்து கொள்ளையடித்ததையும், அதான் வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. அந்த மாதிரி துன்மார்க்கத்தனமாக எங்கெங்கெல்லாம் பிசாசு கொள்ளையடித்து வைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் உங்களிடம் வந்து சேருகிற மகா கொள்ளையின் ஆண்டு. மகா கொள்ளையின் ஆண்டு. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். இப்ப 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியத்திலும் பெரியத்திலும் குமாரத்திலும் குமாரிகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார்.
இது எங்கேயோ வாசிச்ச மாதிரி இல்ல? 1 சாமுவேல் 30:8 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நிறைவேறுகிற வருஷமாக இருக்கும். அவர் சொன்னாரு, 8வது வசனத்துல சொன்னாரு, 19வது வசனத்துல அது நிறைவேறிச்சு. இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இந்த வருஷம் தேவன் உங்ககிட்ட பேசினது, இதுக்கு முன்னாடி பேசினது, அது எல்லாவற்றையும் சடிதியா இது கிட்டத்தட்ட ஒரு நாள் கேப்ல 3 நாள் இந்த பக்கம் பயணப்பட்டு வராங்க, 3 நாள் இந்த பக்கம் பயணப்பட்டு வராங்க. 6வது நாள் அவன் கேட்கிறான், யாரு? தாவீது கேட்கிறான். 6வது நாள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. 7வது நாள் அது நடந்துச்சு. சடிதியாய் தேவன் சொன்னது நிறைவேறுகிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. எல்லா ஆடுகளும் மாடுகளும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்பாக ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எப்படி தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளை கிடைச்சோ, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய கொள்ளையை வைத்திருக்கிறார். அந்த கொள்ளை உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு கொள்ளையாக இருக்கு. அதுக்கப்புறம் தசம பாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தசம பாகம் கொடுத்துருப்பீங்க. இங்க கர்த்தர் வேற ஒண்ணு நமக்கு செய்ய போறாரு. அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:26. அதை நான் பிற்பகுதியில வாசிக்கிறேன். இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையினால் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம். இத்தனை நாள் நீங்க தசம பாகம் கொடுத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாத பாகத்தை கொடுக்க போகிற ஆண்டாக இருக்க போகுது. ஆசீர்வாத பாகம் தேவனிடத்திலிருந்து வரப்போகிற ஆசீர்வாத பாகத்தை நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு தாவீது? இவர் கொள்ளையடிச்ச எல்லாத்தையும் மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்புறாரு. நீங்க அதை வாசி பாத்தீங்கன்னா தெரியும், கொடுத்து அனுப்புறாரு. இது தாவீதோடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய போர். அதுக்கப்புறம் இந்த கொள்ளையெல்லாம் கொடுத்து அனுப்பினோடனே யாரெல்லாம் உதவி செய்யறாரோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புறாரு. உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வச்சது போக மற்றவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கிற அளவுக்கு இருக்கு. பகிர்ந்தளிக்கிறாரு. பகிர்ந்தளிச்சோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நம்ம அடுத்து அந்த சீன்ல 29, 28 இதுதான் சவுல் இறந்துடுறாரு. சவுல் இறந்த உடனே யார் யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாத பாகம் போச்சோ அவங்க எல்லாரும் கூடி சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தாவீதை ராஜாவாக்கிடுறாங்க. இந்த வருஷம் எது உங்களுடைய அரியணையோ அந்த அரியணையிலே நீங்கள் திரும்ப போய் அமருகிற ஒரு வருஷமாக இருக்க போகும். எந்த அத்தாரிட்டி நீங்க இழந்து போனீங்களோ, எந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு திரும்பவும் தேவன் கொடுக்க போறார். அந்த மாதிரியான ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வாக்கு தத்துவம், இந்த ஆசீர்வாதம்லாம் ஒண்ணு செஞ்சாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப பிலிப்பியர் 4:8 வசனம் வாசிங்க. 8, 9 சேர்த்து வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. பவுல் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ,
ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அப்படின்னு ஒரு 9 பாயிண்ட் சொல்லி அதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்கப்பா அப்படி சொல்றாரு. இந்த சமாதானத்தின் தேவனை நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்றதுக்கு இதெல்லாம் செய்யணும். அவர் சொல்றாரு, இதைதான் நான் செஞ்சேன், இதை நீ என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நீயும் அதை அப்படியே செய்ய அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதுற, அந்த சபைக்கு எழுதுற. இது எல்லாம் இந்த 9ஐயும் இப்ப நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டே இருந்தாரு, இப்ப திடீர்னு இந்த 9ஐயும் செய்யுங்கன்றாரு, எப்படி போய் செய்யறது? இந்த 9ம் ஒரே இடத்துல இருக்கு. அது எதுனா தேவனுடைய வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, இந்த பைபிள்ல தான் ஒழுக்கம் உள்ள வார்த்தைகள் இருக்கு. நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, பேர் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டீர்கள். பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த பைபிள் எடுத்துக்கோங்க, இந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, உன்னை பத்தி என்னை பத்தி எங்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதவே நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, அதைவே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்பொழுது இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில அப்படியே கிரியை செய்வார் சொல்லியிருக்க. இங்க நமக்கு தேவையானது இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னா அது பைபிள் மட்டும்தான். நீங்க மற்ற இதெல்லாம் புகழ் பேர்ப்பு அது கிடையாது. பைபிள்ல நம்மளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நினைக்கிறது தான் புகழ்ச்சி. பைபிள்ல நம்மளை பத்தி என்ன போட்டிருக்கோ அதை பத்தி சிந்திச்சுட்டு பேசுறது தான் கண்ணியம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள் இவைகளும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இந்த வருடம் முக்கியத்துவம் கொடுத்து அதவே நம்ம வாழ்க்கையில பிரயாசப்படுத்துறோமோ அது அப்படியே சமாதானத்தின் தேவன் இப்ப சொன்ன தாவீதின் சம்பவத்தோடைய காரியங்கள் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நடக்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி நடக்கணும்னா இதை நம்ம செய்யணுமா கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகும். அது தேவனுடைய வார்த்தை. பேச்சை மாற்றலாம். இந்த வருஷம் இல்லாமையை பத்தி பேசுறதை விட்டுட்டு தேவன் பைபிள்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். அப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய சிந்தனை மாற ஆரம்பிக்குது. சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பேச்சை முதல்ல மாற்றணும். அப்போனாதான் சிந்தனை மாற முடியும். ஏன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். அதனால பேச்சை மாற்ற நம்மளுக்கு நம்மளுடைய அவிசுவாசத்தையோ நம்ம கிட்ட எது இல்லையோ அதை பத்தி பேசாம எதை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார், என்ன காரியத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார், எதை நம்மளை பத்தி இவர் பேசுறாரு, எதை குறிச்சு நம்ம கிட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னு அதை குறிச்சே சிந்தித்து கொண்டு இருக்கும் போது சமாதானத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் சமாதானத்தின் தேவனுடைய காரியம். இதைதான் கர்த்தர் இந்த வருஷம் தொடங்கி உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிற வார்த்தை. இதை பிடித்து கொள்ளுங்க, இதையே சிந்தித்து கொண்டிருங்க, இதையே பேசிக் கொண்டிருங்க, இதையே யோசிச்சுக்கிட்டு இருங்க. நிச்சயமாக அது நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பதை பார்க்க ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணலாம். உமக்கு நன்றி தகப்பனே. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்க போறதற்காக, சமாதானத்தினாலே நீர் எங்களை நிரப்ப போறதற்காக நன்றி. இப்ப நாங்க தாவீதுடைய காரியத்துல நாங்கள் படிச்சது போல இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஆண்டா இது நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி எங்களோடு கூட நீர் பயணப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பலன் எங்க மேல வர்றதற்காக நன்றி. அந்த பலத்தினாலே நாங்கள் எங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளவும், சத்துரு எங்களை கொள்ளையாடின நாட்கள் முடிஞ்சு நாங்கள் அவனை கொள்ளையடிக்கிற நாட்களாய் நீர் எங்களுக்கு வகுத்து கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்படி நீங்க செய்ய போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு ஒரு மகா பெரிய கொள்ளையை நீர் வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாத பாகத்திற்காக நன்றி. அது எங்களை வந்து சேரும்படிக்கு இந்த சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எங்களுக்கு முன்பதாக போய் கோணான எல்லாவற்றையும் செவைப்படுத்துகிறதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு முன்பதாக போய் இளைப்பாறுதலை தருகிறதற்காக நன்றி. உண்மையே எங்களுக்கு சமாதானமாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களே நீங்க எங்களுக்கு சமாதானமாக கொடுத்து எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய போகிற காரியங்கள் இதோ பயங்கரமா இருக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தோடைய முடிவுல நீங்க உங்கள அநேக பேர் என் வாழ்க்கையில இதுதான் பெஸ்ட் வருஷம்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியாக தேவன் உங்களுக்கு நன்மையினாலே முடிசூடுவதை இந்த வருஷம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க. அவருடைய வார்த்தையை பேசுவது வேற, அவருடைய செயல்களை பேசுவது வேற. இப்போ நீங்க வார்த்தையை பேச பேச அவர் அதை செயலாக மாற்றுவதை இந்த வருஷம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவர் அதை செயலாக மாற்றி இந்த வருஷத்தோடைய முடிவில் எனக்கு கர்த்தர் இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்மையான காரியங்களை நீங்க அநேக பேர் இந்த வருஷம் தான் என்னுடைய மிகப்பெரிய வருஷம் அப்படின்னு சொல்லி பெஸ்டான வருஷம்னு நீங்க சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை அவருடைய கரத்தினாலே நிரப்புகிற ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை அவர் வச்சிருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. தகப்பனே, பிலிப்பியர் 4:8 சொன்னபடி அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் எங்கள் சிந்தனையாக மாற்ற தேவையான எல்லா கிருபையையும் நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு செய்ய போறதற்காக நன்றி. அந்த சமாதானத்தின் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் செய்ய தேவையான கிருபையை எங்களுக்கு நீர் தரப்போறதுக்காக நன்றி. அந்த ரோமர் 16 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட கிருபை உங்களோடு இருப்பதாக சொல்லி சொல்வார். அவர் இந்த சமாதானத்தின் தேவனை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, கிருபை. இந்த கிருபை என்ன செய்யும்னா, இந்த வசனத்துல என்னெல்லாம் போட்டிருக்கோ அதை செய்ய வைக்க தேவையான ஆற்றல் இந்த கிருபை நமக்கு அளிக்கும். அதனால நம்மளால இந்த காரியத்தை செய்யக்கூடும். அப்படி செய்யும் வேளையில இந்த சமாதானத்தின் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தகப்பனே, இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலையும் 29ஆம் அதிகாரத்திலையும் நாங்கள் வாசிச்ச இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில உண்டாக போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மிகப்பெரிய கிருபை இதை செய்யும்படிக்கு எங்களுடைய காரியங்களை நீர் நிரப்ப பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஒருவரே மகிமைப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. நம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ண போறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென்.